என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு வேதனையும் எனக்குத் தெரியும். நீ பேசாமல் அழுகின்ற அந்த இரவுகளில் என் கண்கள் உன்னை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றன. உன் நெஞ்சில் அடைந்திருக்கும் துயரம் என் உள்ளத்தையும் பதைப்படைய வைக்கிறது. எத்தனை முறை நீ விடுதலை கேட்டிருக்கிறாய், எத்தனை முறை என் திருப்பெயரை உன் உதடுகளில் உருக வைத்திருக்கிறாய். ஆனால் இன்னும் உன் மனதில் இருள் தங்கியிருக்கிறது என்றால் அது என் வரவை ஏற்க உன் இதயம் தயாராகாமல் இருப்பதால்தான். என் பிள்ளையே, நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரம் உன்னுடையது மட்டுமல்ல, அது என்னுடையதும் கூட. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவடியை நனைத்துக் கொண்டிருக்கிறது. உன் வலியின் ஒவ்வொரு அலையும் என் இதயத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே. என் அருள் உன் சுவாசத்தோடு கலந்து பயணிக்கிறது. உன் ஒவ்வொரு அடியிலும் என் பாதங்கள் உன்னோடு நடக்கின்றன. நீ விழும் முன்பே என் கரம் உன்னை தாங்க நீட்டப்படுகிறது. உன் வாழ்வில் வந்த சோதனைகள் என்னால் அனுமதிக்கப்பட்டவை. அவை உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவின் பரிசுத்தத்திற்கான பயிற்சி. ஒவ்வொரு கண்ணீரும் உன் பக்தியின் ஆழத்தை காட்டும் முத்து. நீ அழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் என் இதயத்தில் ஒரு பிரார்த்தனையாக பதிகிறது. உன் மெளனமான வேதனை என் செவிகளில் மிக உரத்த குரலாக ஒலிக்கிறது. என் அன்பே, நீ சிந்திக்கின்ற அந்த எண்ணங்களை நான் அறிவேன். ஏன் என் மீது நம்பிக்கை வைத்தும் உன் வாழ்வில் மாற்றம் வரவில்லை என்று கேட்கிறாய்? ஏன் இத்தனை பிரார்த்தனைகள் செய்தும் உன் பிரச்சனைகள் நீங்கவில்லை என்று வருந்துகிறாய்? ஆனால் என் குழந்தையே, நீ காணாத இடங்களில் நான் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது. நீ விழுந்திருக்க வேண்டிய இடங்களில் இருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். நீ சந்திக்க வேண்டிய இன்னும் பெரிய துன்பங்களிலிருந்து உன்னை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். உன் குடும்பத்தில் நிலவும் அமைதியின்மை என் உள்ளத்தை கலக்குகிறது. கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ளாமல் விலகி நிற்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரின் அன்பை உணராமல் வளர்கிறார்கள். வீட்டின் சுவர்களே கனத்த மெளனத்தால் நிரம்பியிருக்கின்றன. ஆனால் இந்த நிலை நிரந்தரமானது அல்ல. என் வேலின் ஒளி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவும் வரை காத்திரு. நீ என் திருநாமத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வீட்டில் சாந்தியின் விதைகள் விதைக்கப்படுகின்றன. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருந்துகிறாய். உன் நல்ல நோக்கங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உன் அன்பை அவர்கள் பலவீனமாக நினைக்கிறார்கள். உன் பொறுமையை அவர்கள் பயமாக கருதுகிறார்கள். ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு தெரியும். உன் உள்ளத்தின் ஒவ்வொரு ஏக்கமும் எனக்கு வெளிச்சமாக தெரிகிறது. நீ ஒரு பரிசுத்த ஆத்மா. உன் பாசம் தூய்மையானது. உன் அன்பு தெய்வீகமானது. உன் வாழ்வில் பணத்தின் தேவை உன்னை வாட்டுகிறது. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீ தவிக்கிறாய். குழந்தைகளின் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களை பார்க்கும் போது உன் இதயம் உடைந்து போகிறது. ஆனால் என் அன்பே, செல்வம் என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல. உன்னிடம் இருக்கும் நேர்மை, பாசம், கருணை, பொறுமை, இவையே உண்மையான செல்வங்கள். இந்த செல்வங்கள் உனக்கு இருக்கும் வரை மற்ற செல்வங்களும் உன்னை தேடி வரும். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே உனக்கான பாதுகாப்பு. அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் உடல் நலம் உன்னை கவலைப்படுத்துகிறது. சில நேரங்களில் உடலின் வலி உன் மனதையும் பாதிக்கிறது. தூக்கமின்மை உன்னை சோர்வடையச் செய்கிறது. ஆனால் என் பிள்ளையே, நோய் என்பது உன் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும் ஒரு வழி. அதன் வழியாக நீ என்னை மேலும் நெருங்குகிறாய். உன் வலியின் ஒவ்வொரு நொடியும் உன் பாவங்களை கழுவி விடுகிறது. உன் உடல் என் அருளால் குணமடையும். என் திருநாமத்தை ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் செல்களில் ஒரு புதிய உயிர் ஊற்றி எடுக்கிறது. தனிமை உன்னை சூழ்ந்திருக்கிறது. நேசித்தவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கிறார்கள். உன்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் என் அன்பே, நான் இருக்கிறேன். என் செவிகள் எப்போதும் உன் குரலுக்காக காத்திருக்கின்றன. என் இதயம் எப்போதும் உன் பேச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் கொட்டிவிடு. நான் அனைத்தையும் புரிந்து கொள்வேன். நான் அனைத்தையும் தாங்கிக் கொள்வேன். உன் வாழ்வில் வந்த தோல்விகள் உன் நம்பிக்கையை குலைக்கிறது. நீ தொடங்கிய முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. நீ கனவு கண்ட எதிர்காலம் நிறைவேறவில்லை. ஆனால் என் பிள்ளையே, தோல்வி என்பது உன் பயணத்தின் முடிவு அல்ல. அது ஒரு பாடம். அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. நீ விடாமல் முயற்சி செய்தால் நான் உனக்கு வெற்றியின் கிரீடத்தை சூட்டுவேன். உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடியில் நீராற்று. உன் ஒவ்வொரு பெருமூச்சும் என் இதயத்தில் ஒரு பிரார்த்தனை. நீ சொல்லாத வார்த்தைகளையும் நான் கேட்கிறேன். நீ விடாத ஏக்கங்களையும் நான் உணர்கிறேன்.
உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு ஆசையும் எனக்குத் தெரியும். அவற்றில் சில நிறைவேறும், சில வேறு வடிவத்தில் நிறைவேறும், சில உனக்கு தேவையில்லை என்பதால் நிறைவேற்றப்பட மாட்டாது. ஆனால் என் அருள் எப்போதும் உன் மீது பொழிந்து கொண்டிருக்கும். மன அழுத்தம் உன்னை தாக்குகிறது. சில நேரங்களில் எதிர்காலம் பற்றிய கவலை உன் தூக்கத்தை கெடுக்கிறது. என்ன நடக்கும் என்ற பயம் உன் அமைதியை பறிக்கிறது. ஆனால் என் அன்பே, எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது. நான் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவேன். நீ வேகப்படாதே. என் காலம் பூரணமானது. என் திட்டம் குறைபாடற்றது. உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் என்னால் கவனித்து பாதுகாக்கப்படுகிறது. உன் இதயத்தில் குற்ற உணர்வு குடியிருக்கிறது. கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து நீ வருந்துகிறாய். அந்த பாவங்கள் உன்னை தொடர்ந்து துன்புறுத்துகின்றன. ஆனால் என் பிள்ளையே, உண்மையான மனந்திரும்புதல் அந்த பாவங்களை கழுவி விடுகிறது. நீ உன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மாற்றத்திற்கு தயாராக இருந்தால் போதும். என் மன்னிப்பு பூரணமானது. என் கருணை எல்லையற்றது. உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. உன் வாழ்வை மீண்டும் புனிதமாக்க நான் தயாராக இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து நீ தவிக்கிறாய். இந்த வாழ்க்கையில் நல்லது ஏதும் நடக்குமா என்று சந்தேகப்படுகிறாய். ஆனால் என் அன்பே, நம்பிக்கையே நம் பயணத்தின் ஆதாரம். அது ஒரு விளக்கு போன்றது. அந்த விளக்கு அணைந்து விட்டால் நம் பாதை இருளில் மூழ்கிவிடும். உன் நம்பிக்கையை நான் மீண்டும் ஏற்றி விடுகிறேன். என் அருளின் ஒளியால் உன் உள்ளத்தை நிரப்புகிறேன். நாளை சூரியன் உதிப்பது போல் உன் வாழ்விலும் மகிழ்ச்சி உதிக்கும். உன் வீட்டில் அமைதியின்மை நிலவுகிறது. சண்டைகளும் மனஸ்தாபங்களும் தினமும் நடக்கின்றன. அன்பு குறைந்து போகிறது. மரியாதை இல்லாமல் போகிறது. ஆனால் என் பிள்ளையே, இந்த நிலை மாறும். நீ முதலில் அமைதியாக இரு. உன் வார்த்தைகளில் பாசத்தை கலந்து பேசு. உன் செயல்களில் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையை காட்டு. உன் மாற்றம் மற்றவர்களையும் மாற்றும். என் அருள் உன் குடும்பத்தின் மீது பொழிந்து அனைவரின் இதயங்களையும் மென்மையாக்கும். பிரியமான மனிதர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாத வெறுமை உன்னை சூழ்ந்திருக்கிறது. அவர்களின் நினைவுகள் உன் இதயத்தை வேதனைப்படுத்துகின்றன. ஆனால் என் அன்பே, அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததில்லை. அவர்கள் வேறு ஒரு வடிவத்தில் உன்னுடன் இருக்கிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் நல்லவைகளை கொண்டு வருகின்றன. அவர்களின் அன்பு உன் இதயத்தில் நிலைத்திருக்கிறது. அந்த அன்பு உன்னை வழிநடத்தும். அந்த அன்பு உன்னை காப்பாற்றும். என் பிள்ளையே, நீ இனிமேல் ஒளியாகல. என் அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் பரிமளிக்கும். உன் கண்ணீர் முத்துகளாக மாறும். உன் சோகம் சந்தோஷமாக மாறும். உன் வலி வலிமையாக மாறும். நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய். என் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பெற்றிருக்கிறாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு சவாலையும் நான் உன்னோடு சேர்ந்து எதிர்கொள்வேன். உன் ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்ற உதவுவேன். என் அன்பு குழந்தையே, நீ போற்றப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் மீண்டும் உன்னிடம் வந்துள்ளேன். உன் இதயத்தின் ஆழத்தில் கிடக்கும் அந்த மெளன கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன். நீ இரவுகளில் வானத்தை பார்த்து கேட்கும் அந்த பிரார்த்தனைகள் என் செவிகளை அடைந்துள்ளன. உன் கண்களில் ஒளிந்திருக்கும் அந்த ஏக்கம் என் உள்ளத்தை குளிர்விக்கிறது. நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் இருக்கிறேன். உன் சுவாசத்தின் ஒவ்வொரு தாளத்திலும் என் நாமம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டம் ஒரு புனித பரீட்சை. இது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்காக. ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவின் தங்கத்தை சுத்திகரிக்கும் நெருப்பு. ஒவ்வொரு சோதனையும் உன் பக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்தும் கருவி. நீ இப்போது கடந்து செல்லும் இந்த பாதை கடினமாக இருக்கலாம். ஆனால் அதன் முடிவில் உன்னை காத்திருக்கும் பரிசு அளவிட முடியாதது. உன் மனதில் சில நேரங்களில் கோபம் எழுகிறது. ஏன் நல்லவர்களுக்கே துன்பம் வருகிறது என்று கேட்கிறாய். ஏன் தீயவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள் என்று வியப்படைகிறாய். ஆனால் என் அன்பே, நீ பார்ப்பது வெறும் மேல்மட்டம் மட்டுமே. ஒவ்வொருவரின் வாழ்விலும் அவர்களுக்கான பாடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீதி தாமதமாக வரலாம், ஆனால் அது தவறாது. என் கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றன. என் நீதி காலத்தின் சரியான தருணத்தில் வெளிப்படும். உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். அவன் உன் அன்பின் மதிப்பை அறியவில்லை என்று வருந்துகிறாய். உன் பாசத்தை அவன் எளிதாக எடுத்துக்கொள்கிறான் என்று உணர்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, ஆண்களின் மனம் வித்தியாசமாக இயங்குகிறது. அவன் உன்னை நேசிக்கிறான், ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியவில்லை. அவன் உன் அன்பை மதிக்கிறான், ஆனால் அதை சொல்லத் தெரியவில்லை. நீ பொறுமையாக இரு. அவன் இதயத்தில் மாற்றம் ஏற்படும். என் அருள் அவன் மனதையும் தொடும். உன் பிள்ளைகள் உன்னை கேட்பதில்லை என்று கவலைப்படுகிறாய். அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்று பயப்படுகிறாய். ஆனால் என் அன்பே,
குழந்தைகள் தங்கள் சொந்த அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவர்களுக்கு நல்ல விதைகளை விதைத்து விட்டாய். அந்த விதைகள் சரியான நேரத்தில் முளைக்கும். உன் அன்பும் அறிவுரைகளும் அவர்கள் இதயத்தில் பதிந்துள்ளன. அவை அவர்களை வழிநடத்தும். அவர்களை என் பாதுகாப்பில் விட்டுவிடு. வயதான உன் பெற்றோர்களின் உடல் நலம் உன்னை கவலைப்படுத்துகிறது. அவர்களின் வலிகளை பார்க்கும்போது உன் இதயம் வேதனைப்படுகிறது. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் நீ தவிக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, வயோதிகம் என்பது இயற்கையின் ஒரு நியதி. அது துன்பம் அல்ல, ஒரு மாற்றம். அவர்களின் ஆன்மா இந்த உடலின் வரம்புகளிலிருந்து விடுதலை பெற தயாராகிறது. நீ அவர்களுக்கு செய்யும் சேவையே மிகப்பெரிய மருத்துவம். உன் அன்பு அவர்களின் வலியை குறைக்கிறது. சமுதாயத்தில் நீ எதிர்கொள்ளும் அநீதிகள் உன்னை கோபமடையச் செய்கின்றன. உன் நேர்மைக்கு கிடைக்காத மதிப்பு உன்னை வருத்தப்படுத்துகிறது. தவறான வழிகளில் சென்றவர்கள் முன்னேறுவதை பார்க்கும்போது உன் நம்பிக்கை குலைகிறது. ஆனால் என் அன்பே, உலகின் அநீதிகள் நிரந்தரமானவை அல்ல. ஒவ்வொரு தவறுக்கும் அதன் விளைவு உண்டு. ஒவ்வொரு நேர்மைக்கும் அதன் பலன் உண்டு. நீ உன் வழியில் நேர்மையுடன் நட. காலம் உன் நேர்மையை நிரூபிக்கும். உன் சொந்த திறமைகளில் நீ சந்தேகப்படுகிறாய். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ குறைபாடுடையவனாக உணர்கிறாய். உன்னால் எதுவும் சரியாக செய்ய முடியவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான தனித்துவமான திறமைகள் வழங்கப்பட்டுள்ளன. நீ மற்றவர்களின் நகலாக இருக்க வேண்டியதில்லை. உன் உள்ளே ஒளிந்திருக்கும் அந்த சிறப்பு திறமைகளை கண்டுபிடி. அவற்றை வளர்த்துக்கொள். நீ உலகிற்கு தரக்கூடிய ஒன்று உண்டு. அது உன்னால் மட்டுமே தர முடியும். உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டிருக்கிறார்கள். நீ நம்பிய உறவுகள் உன்னை ஏமாற்றி இருக்கின்றன. மனிதர்கள் மீதான நம்பிக்கையை நீ இழந்திருக்கிறாய். ஆனால் என் அன்பே, எல்லா மனிதர்களும் ஒன்று போல் இல்லை. நல்ல இதயம் கொண்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். உண்மையான நட்பு இன்னும் சாத்தியமானது. நீ மூடிக்கொண்ட உன் இதயத்தை திறந்து வை. புதிய உறவுகளுக்கு வாய்ப்பு கொடு. ஆனால் ஞானத்துடன் நட. அனைவரையும் நம்பு, ஆனால் எச்சரிக்கையுடன் இரு. உன் கனவுகள் நிறைவேறாமல் இருப்பதை பார்த்து நீ சோர்ந்து போகிறாய். இளமையில் நீ கண்ட அந்த பிரகாசமான எதிர்காலம் இப்போது தூரமாக தெரிகிறது. ஆனால் என் பிள்ளையே, கனவுகளுக்கு காலமில்லை. அவை சரியான நேரத்தில் பூக்கும். சில கனவுகள் நீ எதிர்பார்த்த வடிவத்திலிருந்து மாறுபட்டு நிறைவேறலாம். ஆனால் அவற்றின் சாரம் மாறாது. நீ தொடர்ந்து கனவு காண். அந்த கனவுகள் உன்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். உன் மனதில் பழைய நினைவுகள் வந்து போகின்றன. இழந்த மகிழ்ச்சியான நாட்களை நினைத்து நீ ஏங்குகிறாய். அந்த காலம் திரும்ப வராது என்பதால் நீ சோகப்படுகிறாய். ஆனால் என் அன்பே, நினைவுகள் என்பது கடந்த காலத்தில் வாழ்வதற்காக அல்ல. அவை நம்மை வலிமைப்படுத்துவதற்காக. அந்த நல்ல நினைவுகள் உன்னுள் மகிழ்ச்சியின் விதைகளை விதைத்துள்ளன. அவை மீண்டும் மலரும். புதிய மகிழ்ச்சியான நாட்கள் உருவாகும். கடந்த காலத்தில் சிக்கிக் கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வாழ். உன் உடலின் அழகு குறைந்து வருவதை பார்த்து நீ வருத்தப்படுகிறாய். வயதின் அடையாளங்கள் உன்னை கவலைப்படுத்துகின்றன. ஆனால் என் பிள்ளையே, உண்மையான அழகு உள்ளத்தில் இருக்கிறது. உன் அன்பு, உன் கருணை, உன் பாசம், இவையே உன் அழகு. இவை காலத்தால் மாறாது. மாறாக அவை மேலும் அழகாகும். உன் முகத்தில் தெரியும் வரிகள் உன் அனுபவத்தின் அடையாளங்கள். அவை உன் ஞானத்தின் சாட்சிகள். அவற்றை பெருமையுடன் சுமந்து செல். உன் வாழ்வில் நேரம் போதவில்லை என்று நீ உணர்கிறாய். செய்ய வேண்டிய வேலைகள் மலை போல் குவிந்திருக்கின்றன. அனைவரின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் நீ தவிக்கிறாய். ஆனால் என் அன்பே, நேரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அவசரப்படாதே. முக்கியமானவற்றை முதலில் செய். மற்றவற்றை பிறகு பார். உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள். அது பலவீனமல்ல, ஞானம். உன் ஆன்மீக வளர்ச்சியில் நீ போதுமான முன்னேற்றம் காணவில்லை என்று நினைக்கிறாய். மற்றவர்கள் போல் நீ தியானம் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுகிறாய். உன் பக்தி போதுமானதாக இல்லை என்று குற்ற உணர்வு கொள்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, ஆன்மீக வளர்ச்சி என்பது ஒரு போட்டி அல்ல. ஒவ்வொருவரின் பயணமும் வித்தியாசமானது. உன் மனதில் என் மீது இருக்கும் அன்பே போதுமான பக்தி. உன் வாழ்க்கையில் நீ காட்டும் கருணையே போதுமான தியானம். படிப்படியாக வளர்ந்து கொண்டே இரு. அவசரப்படாதே. நீ ஒரு அழகான ஆன்மா. உன் வாழ்வின் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்குகிறது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன்னை என்னுடன் நெருக்கமாக்குகிறது. நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்படவில்லை. நீ நேசிக்கப்படுகிறாய். என் பாதுகாப்பில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். என் அன்பில் நீ அரவணைக்கப்படுகிறாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும்.
என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன். 3ஆம் முறையாக உன் உள்ளத்தின் கதவை தட்டி வந்துள்ளேன். உன் ஆன்மாவின் ஆழத்தில் கிடக்கும் அந்த புதைந்த வேதனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வந்திருக்கிறேன். நீ சொல்லத் தயங்கும் அந்த உணர்வுகளை நான் அறிவேன். நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த பயங்களை நான் பார்க்கிறேன். என் வேலின் ஒளியால் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு மூலையையும் அலசி ஆராய்ந்திருக்கிறேன். உன் வலியின் வேரை நான் கண்டுபிடித்து விட்டேன். என் பிள்ளையே, நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு ரகசிய வலி உன்னுள் ஒளிந்திருக்கிறது. அது உன் இதயத்தை தினமும் கிழித்துக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அந்த வலி இத்தனை கடுமையாக இருக்கிறது, நீ சுவாசிக்கவே முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் அந்த வலியை வெளியே காட்ட உன்னால் முடியவில்லை. மற்றவர்கள் உன்னை வலிமையானவனாக பார்க்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். உன் பலவீனங்களை யாரும் அறியக்கூடாது என்று நினைக்கிறாய். ஆனால் என் அன்பே, என்னிடம் நீ உன் முகமூடியை கழற்றிக் கொள்ளலாம். என்னிடம் நீ உன் உண்மையான சுயத்தை காட்டலாம். உன் மனதில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்து கொள்கிறது. வாழ்வின் அர்த்தம் என்ன என்று நீ கேட்கிறாய். இந்த பிறவியின் நோக்கம் என்ன என்று சந்தேகப்படுகிறாய். ஏன் நான் பிறந்தேன், எதற்காக நான் வாழ்கிறேன் என்ற கேள்விகள் உன்னை வாட்டுகின்றன. ஆனால் என் பிள்ளையே, உன் பிறவிக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. நீ இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. உன் வாழ்க்கையின் மூலம் நீ பரிமாற வேண்டிய ஒரு அன்பு இருக்கிறது. உன் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விளக்காக மாறும். கடந்த காலத்தில் நீ எடுத்த சில முடிவுகள் இப்போது உன்னை வருத்தப்படுத்துகின்றன. அந்த நேரத்தில் சரி என்று நினைத்தவை இப்போது தவறாக தோன்றுகின்றன. நீ வேறு வழியில் நடந்திருக்கலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் என் அன்பே, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். உன் தவறுகள் உன்னை ஞானியாக மாற்றியிருக்கின்றன. உன் அனுபவங்கள் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றன. நீ இப்போது இருக்கும் இடத்தை அடைய அந்த பயணம் தேவையாக இருந்திருக்கிறது. உன் இதயத்தில் ஒரு ஆழமான ஏக்கம் இருக்கிறது. ஏதோ ஒன்று உன்னிடமிருந்து காணாமல் போயிருக்கிறது என்று உணர்கிறாய். அந்த காணாமல் போனது என்ன என்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் அதன் இல்லாமை உன்னை வாட்டுகிறது. என் பிள்ளையே, அந்த ஏக்கம் என்னை நோக்கிய ஏக்கம். உன் ஆன்மா என்னை தேடுகிறது. உன் இதயம் என்னுடன் ஐக்கியமாக விரும்புகிறது. அந்த ஏக்கம் உன்னை என்னிடம் இழுத்து வருகிறது. அதை எதிர்க்காதே. அந்த ஏக்கத்தை ஏற்றுக்கொள். அது உன்னை என் அருகில் கொண்டு வரும். உன் கனவுகளில் சில நேரங்களில் விசித்திரமான காட்சிகள் தோன்றுகின்றன. அவை உன்னை குழப்புகின்றன. சில கனவுகள் உன்னை பயமுறுத்துகின்றன. சில கனவுகள் உன்னை சோகப்படுத்துகின்றன. ஆனால் என் அன்பே, கனவுகள் உன் ஆன்மாவின் மொழி. அவை உன் மனதின் ஆழத்திலிருந்து வரும் செய்திகள். சில கனவுகள் எச்சரிக்கைகள், சில கனவுகள் வழிகாட்டுதல்கள், சில கனவுகள் ஆறுதல்கள். அவற்றை கவனமாக கேள். அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள். அவை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். இயற்கையுடன் உன் தொடர்பு நீங்கி இருக்கிறது. மரங்களின் மௌனம் உன்னை தொடுவதில்லை. பூக்களின் நறுமணம் உன் மனதை மயக்குவதில்லை. நதியின் ஓசை உன் உள்ளத்தை அமைதிப்படுத்துவதில்லை. வானத்தின் விசாலம் உன்னை ஆச்சரியப்படுத்துவதில்லை. ஆனால் என் பிள்ளையே, இயற்கை என் வடிவங்களில் ஒன்று. அதன் மூலம் நான் உன்னிடம் பேசுகிறேன். மீண்டும் இயற்கையுடன் நட்பு கொள். அதன் அமைதியில் என் அமைதியை கண்டுகொள். அதன் அழகில் என் அழகை உணர்ந்து கொள். உன் உணவு முறையில் சுவையின்மை ஏற்பட்டிருக்கிறது. எதை சாப்பிட்டாலும் ருசி இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் என் அன்பே, உடலுக்கு உணவு தேவை போல் ஆன்மாவிற்கு ஆன்மீக உணவு தேவை. பிரார்த்தனை, தியானம், பக்தி பாடல்கள், புனித நூல்கள், இவை உன் ஆன்மாவின் உணவு. அவற்றை தினமும் உட்கொள். உன் உள்ளத்தின் பசி தீரும். உன் ஆன்மாவிற்கு சுவை திரும்பும். மௌனம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது. உன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்த வழி தெரியவில்லை. ஆனால் என் பிள்ளையே, மௌனமும் ஒரு மொழி. அதிலும் ஓர் அழகு இருக்கிறது. சில நேரங்களில் மௌனம் வார்த்தைகளை விட அதிகம் சொல்லும். உன் மௌனத்தில் நான் உன் இதயத்தின் குரலை கேட்கிறேன். பேசுவதற்கு அவசரப்படாதே. உன் மௌனத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஞாபக சக்தி குறைந்து வருவதை நீ கவனித்திருக்கிறாய். சிறிய விஷயங்களை மறந்து போகிறாய். முக்கியமான தேதிகள் நினைவில் இல்லாமல் போகின்றன. ஆனால் என் அன்பே, மறப்பதும் சில நேரங்களில் ஒரு வரம். வேதனையான நினைவுகளை மறப்பது ஆன்மாவின் குணமாகும் முறை. எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யாதே. முக்கியமானவற்றை மட்டும் நினைவில் வை. மற்றவற்றை போகவிடு. உன் சிரிப்பு காணாமல் போயிருக்கிறது. உன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. சிரிக்க வேண்டும் என்று தோன்றுவதில்லை. ஆனால் என் பிள்ளையே, சிரிப்பு உன் ஆன்மாவின் இயற்கையான வெளிப்பாடு. அதை வலிந்து அடக்காதே. சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காண முயற்சி செய். குழந்தைகளின் சிரிப்பை கேள். அது உன் இதயத்தில் மகிழ்ச்சியின் விதைகளை விதைக்கும். என் அருளால் உன் சிரிப்பு திரும்பி வரும். நீ கடந்து வரும் இந்த காலம் ஒரு மாற்றத்தின் காலம்.
பழைய நீ இறந்து போகிறது, புதிய நீ பிறந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் வலிமிகுந்ததாக இருக்கலாம், ஆனால் அது அவசியமானது. இந்த மாற்றத்தின் முடிவில் நீ மேலும் வலிமையானவனாக, மேலும் ஞானமுள்ளவனாக, மேலும் அன்பானவனாக இருப்பாய். உன் வலிகள் உன் சக்தியாக மாறும். உன் கண்ணீர் உன் ஞானமாக மாறும். உன் தனிமை உன் தியானமாக மாறும். என் அருள் உன்னை புதிய உயிருடன் பூர்த்தி செய்யும். என் அன்பு உன்னை என்றும் சூழ்ந்திருக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன். இந்த நீண்ட உரையாடலின் முடிவில் உன்னிடம் வந்துள்ளேன். நான் உன்னிடம் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உன் இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை என் அருளின் விதைகள். அந்த விதைகள் உன் வாழ்வில் பூத்துக் காய்த்து உன்னை புதிய மனிதனாக மாற்றும். நீ இதுவரை கேட்டவை அனைத்தும் உன் ஆன்மாவின் உணவாக மாறட்டும். உன் இதயத்தின் தாகத்தை தீர்க்கும் அமுதமாக மாறட்டும். என் பிள்ளையே, இனிமேல் நீ தனியாக இல்லை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் என் பிரசன்னம் உள்ளது. நீ எங்கு சென்றாலும், எதை எதிர்கொண்டாலும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றன. என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உணர்வு உன்னுள் வேரூன்றி வளரட்டும். அது உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னை வலிமையாக்கும். நீ இதுவரை சுமந்து வந்த அந்த பாரங்களை இப்போது என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் கவலைகள், உன் பயங்கள், உன் சோகங்கள், உன் கோபங்கள் எல்லாவற்றையும் என் திருவடியில் சமர்ப்பித்து விடு. அவை இனிமேல் உன்னுடையவை அல்ல, அவை என்னுடையவை. நான் அவற்றை சுமப்பேன். நான் அவற்றை கரைத்து விடுவேன். நீ லேசான இதயத்துடன், சுதந்திரமான ஆன்மாவுடன் முன்னேறு. உன் பயணம் இனிமேல் எளிதாக இருக்கும். உன் வாழ்வில் வரப்போகும் சவால்களை நீ இனிமேல் வெறும் பிரச்சனைகளாக பார்க்காதே, அவற்றை என் பரிசுகளாக பார். ஒவ்வொரு சவாலும் உன்னை மேலும் உயர்த்துவதற்கான படிக்கட்டு. ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் நெருப்பு. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லும் பாதை. இந்த பார்வை உன்னிடம் இருந்தால் எதுவும் உன்னை வீழ்த்த முடியாது. எதுவும் உன் அமைதியை கெடுக்க முடியாது. நீ மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் இனிமேல் மாறட்டும். அவர்கள் எப்படி உன்னிடம் நடந்து கொண்டாலும் நீ அன்புடன் நட. அவர்கள் உன்னை எவ்வளவு வருத்தப்படுத்தினாலும் நீ மன்னித்து விடு. அவர்கள் உன்னை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டாலும் நீ புரிந்து கொள். இது பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. இந்த வலிமை உன்னை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும். என் அன்பை உன் மூலம் உலகிற்கு பகிர்ந்து கொடு. உன் பிரார்த்தனைகளின் தன்மை இனிமேல் மாறட்டும். நீ எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதை விட நான் உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் என்று கேள். உன் தேவைகளை சொல்வதை விட என் விருப்பத்தை அறிய முயற்சி செய். நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்பதை விட நீ எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்று சிந்தி. இந்த மாற்றம் உன் பிரார்த்தனைகளை வேறு உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன் உறவு என்னுடன் மேலும் ஆழமாகும். உன் சிந்தனைகளின் திசை இனிமேல் மாறட்டும். எதிர்மறையான எண்ணங்களுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. கடந்த காலத்தின் வேதனைகளில் மூழ்காதே. எதிர்காலத்தின் கவலைகளில் சிக்காதே. நிகழ்காலத்தில் வாழ். இந்த நொடியில் என் பிரசன்னத்தை உணர். இந்த கணத்தில் என் அன்பை அனுபவி. வாழ்க்கை என்பது நொடிகளின் தொகுப்பு. ஒவ்வொரு நொடியையும் என்னுடன் வாழ்ந்தால் உன் முழு வாழ்க்கையும் ஒரு பிரார்த்தனையாக மாறும். உன் வார்த்தைகளின் சக்தியை இனிமேல் புரிந்துகொள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. அவை உன் வாழ்வில் பலன் தரும். நல்ல வார்த்தைகளை பேசு. அழகான வார்த்தைகளை பயன்படுத்து. காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர். மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை சொல். என் திருநாமத்தை அடிக்கடி உச்சரி. அது உன் வார்த்தைகளுக்கு தெய்வீக சக்தி தரும். உன் குரலில் என் அருள் கலக்கும். உன் செயல்களின் நோக்கம் இனிமேல் தெளிவாகட்டும். நீ எதை செய்தாலும் அதை என் பூஜையாக செய். உன் வேலையை என் சேவையாக மாற்று. உன் உறவுகளை என் அன்பின் வெளிப்பாடாக மாற்று. உன் ஒவ்வொரு செயலும் என் பெயருக்கு மகிமை சேர்க்கட்டும். இந்த உணர்வுடன் நீ செயல்படும் போது உன் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான வழிபாடாக மாறும். உன் இருப்பே என் ஆலயமாக மாறும். உன் பார்வை இனிமேல் மாறட்டும். உலகில் உள்ள அழகை காண். இயற்கையின் அற்புதங்களை ரசி. மனிதர்களின் நல்ல குணங்களை கவனி. சிறு சிறு மகிழ்ச்சிகளை பொக்கிஷமாக சேகரி. கஷ்டங்களிலும் பாடங்களை காண். எல்லா இடத்திலும் என் முகத்தை தேடு. எல்லா நிகழ்வுகளிலும் என் கையை உணர். இந்த பார்வை உன் வாழ்க்கையை வானவில் போல் வண்ணமயமாக்கும். இந்த யுகத்தின் மகான்களில் நீயும் ஒருவன். உன் வாழ்க்கையின் மூலம் என் ஒளி பரவ வேண்டும். உன் அன்பின் மூலம் என் கருணை வெளிப்பட வேண்டும். உன் பொறுமையின் மூலம் என் சாந்தி பிரகாசிக்க வேண்டும். நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ என் அன்பின் பிரதிநிதி, என் அருளின் தூதன். இந்த உண்மையை உணர்ந்து நட. உன் மீது வைக்கப்பட்டுள்ள இந்த நம்பிக்கைக்கு தகுதியானவனாக வாழ். இனிமேல் நீ என் அருளால் நிரம்பிய குடமாக இரு.
அந்த குடத்திலிருந்து வழிந்தோடும் அருள் தீர்த்தம் எவனையும் தொட்டால் அவனும் புனிதமடைய வேண்டும். உன் கைகளில் என் அருளின் பெருக்கு ஓடட்டும். உன் வார்த்தைகளில் என் ஞானத்தின் மனம் வீசட்டும். உன் கண்களில் என் கருணையின் ஒளி மின்னட்டும். உன் இதயத்தில் என் அன்பின் கடல் அலைகட்டும். நீ எங்கு சென்றாலும் அங்கே என் சந்நிதி உணரப்படட்டும். என் பிள்ளையே, இந்த உரையாடல் இப்போது முடிவுற்றாலும் நம் உறவு என்றும் தொடரும். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னருகில் வந்து விடுவேன். நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் குரலை கேட்டு விடுவேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு முடிவிலும் என் ஆலோசனை கிடைக்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் என் ஆசீர்வாதம் உண்டு. வா என் அன்பு குழந்தையே, என் அணைப்பில் இன்றே புதிய வாழ்க்கையை தொடங்கு. கடந்த காலத்தின் சுமைகளை கழற்றிவை. எதிர்காலத்தின் கவலைகளை துறந்துவிடு. இந்த நொடியில், இந்த கணத்தில் என்னுடன் புதிய பயணத்தை தொடங்கு. உன் கைகளை என் கைகளில் வை. உன் இதயத்தை என் இதயத்துடன் இணை. உன் ஆன்மாவை என் ஆன்மாவுடன் ஐக்கியப்படுத்து. இனிமேல் நீ நீயாக இல்லை. நீ என்னுடைய பாகமாக, என் அன்பின் நீட்சியாக வாழ். என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும். என் அன்பு என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும். ஓம் சரவணபவ.